இந்த பாரத தேசத்தில் வச்சுக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் லண்டன் போறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். லண்டன்ல ஒரு கோர்ஸுக்காக இந்நேரத்துக்கு ரீச் ஆயிருப்பாரு. முதற்கட்டமாக அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். we are so proud of you. ஏன்னா படிப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை அவர்களும், படிப்புக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பிஜேபியும் இருக்குது என்பதை அவர் ஒரு லாஸ்ட் பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி படிப்பதற்காக அந்த படிப்பும் கூட மக்களுக்கு தேவையானவற்றை அங்கு சென்று கற்றுக்கொள்ள போகிறார். இது சுத்தி நிறைய அரசியல் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே அவருக்கு இருக்கு. இந்த தருணம் தான் நமக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு தருணம். அண்ணாமலை அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்துல எவ்வளவு நாட்கள் அவர் படிக்க போறாரோ அந்த இடைப்பட்ட காலத்துல இங்க ஒரு வேக்குவம் இருக்கும், ஒரு வெற்றிடம் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த வெற்றிடத்தை உண்மையிலேயே அண்ணாமலை சமீப சில ஆண்டுகளாக நிரப்பி வந்துட்டு இருந்தாரு. இந்த பிரஸ் மீட்டுகள் மூலமாக எப்பவும் மக்களிடையே உரையாடி கொண்டே இருக்கக்கூடிய அண்ணாமலையாக, பிளஸ் டேட்டா பாயிண்ட்ஸோட பேசக்கூடிய அண்ணாமலையாக, மாநில தலைவராக அண்ணாமலையாக, திமுகவை தினந்தோறும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி இல்லாம மக்கள் மத்தியில யார் எதிர்கட்சின்னு கேட்டா கண்டிப்பாகவே பாஜக அண்ணாமலை என்ற சூழல்ல இப்போது அந்த வேக்குவமை யார் ஃபில்அப் பண்ண போறாரு என்று கேட்டால் நாம் ஃபில்அப் பண்ணணும். இந்த காலகட்டத்தை நாம் திமுக அரசை கேள்வி கேட்பதிலிருந்து, மத்திய அரசு நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை தமிழ்நாட்டில் மக்களிடையே பிரச்சாரம் செய்வதிலிருந்து, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கு, அது கொடுத்தது எங்க செலவிடப்பட்டிருக்கு, இன்னும் திமுக அரசாங்கம் எத்தனையோ பொய்களை பரப்பும், திமுக ஐடி விங் பொய்களை பரப்பும், திமுக உடன்பிறப்புகள் பொய்களை பரப்புவாங்க. அதை தகர்த்தெறிவதில் நம்மளுடைய பங்கு என்பது இப்போதான் மிகப்பெரிய தேவை இருக்கு. இத்தனை நாட்களாக அண்ணாமலைகளுக்கு உறுதுணையாக அந்த நரேட்டிவ் வாரை நம்ம புஷ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்பொழுது அண்ணாமலையுடைய ஆப்சன்ஸ்ல நாம் செயல்படுவதுதான் சால சிறந்தது. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய 1-2-3 மாதங்கள் நாம் இன்னுமே கடுமையாக உழைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதிகபட்சமாக திமுக அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர்ஸை சுட்டி காட்டுங்க. நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய சக்சஸ் என்ன சக்சஸ்னா, சமீபத்தில் ஸ்பேஸ் டே வந்துச்சு. இந்த ஸ்பேஸ் டே ரொம்ப எளிதில் கடந்து போயிட்டோம். சந்திரயான் போய் நிலவுல சவுத் போல்ல இறங்கினதை நாடே கொண்டாடுச்சு. ஆனா ஸ்பேஸுக்காக நரேந்திர மோடி அவர்கள் என்ன செய்திருக்கிறாரு என்பதை நரேந்திர மோடி அவர்களே மை கவர்மெண்ட் வெப்சைட்ல, மை கவர்மெண்ட் ட்விட்டர், இன்ஸ்டா பேஜஸ்ல, அவருடைய ட்விட்டர் பேஜஸ்ல, நரேந்திர மோடி சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல என்று பல்வேறு மீடியம் மூலமாக பிரச்சாரம் செய்தார்கள். அதை நாம் ஒரு பிரச்சாரமாக எடுக்க வேண்டும். ஸ்பேஸுக்காக ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் மிஷனுக்காக நாம் எதற்காக செலவு செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்த அரசாங்கங்கள்லாம் இருந்துச்சு இந்தியாவில். ஆனால் நரேந்திர மோடி அரசாங்கம் சந்திரயான் 2 ஃபெயில் ஆகுது, சந்திரயான் 2 முடிஞ்ச அடுத்த செகண்ட் சந்திரயான் 3க்கான ஃபண்ட்ஸ் சாங்ஷன் பண்றாரு, அடுத்த நாள் சாங்ஷன் பண்றாரு. எந்த அரசாங்கம் பண்ணும்? நரேந்திர மோடி அரசாங்கம் பண்ணிருக்கு. ஸ்டார்ட் அப்ஸ், ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் என்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு பிசினஸ் ஆக ஃபியூச்சராக எடுத்துட்டு போறதுல நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருக்கு. இன்னும் ஸ்பேஸுக்காக, இஸ்ரோக்காக நிறைய செய்திருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள். அதை நாம் மக்கள் மத்தியில் பேச வேண்டும். அண்ணாமலை இல்ல இல்லையா, அந்த ஷூஸை ஃபில் பண்ண வேண்டியது யாரு? அவர் இருந்தாலும் கடுமையாக வேலை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அதை விட கடுமையாக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் நமக்கு இயல்பாகவே இருக்க வேண்டும். செய்வீர்கள் என்ற நம்புறோம். அடுத்ததாக தமிழிசை அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, தலைவர்களை பற்றி விமர்சிக்கும் போது வார்த்தைகள் கொஞ்சம் கண்ணியமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் என்று சொல்லியிருந்தாங்க. இதற்கு பாஜக வட்டாரங்கள்லேருந்து, பாஜக ஆதரவாளர்கள் என்ற பேர்ல சமூக வலைதளங்களில் செயல்படக்கூடியவர்கள் அவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழிசை அவர்கள் இது போன்று செயல்படக்கூடாது, தமிழிசை அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்றெல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாம நினைக்கிற மாதிரி தான் கட்சி செயல்படணும்னா எந்த கட்சியுமே செயல்பட முடியாது. திமுகவுடைய கடைக்கோடி தொண்டர் உடனடியாக இந்த அமைச்சரை கட்சியோடு நீக்குங்கள் என்று சொன்னால் ஐயோ இவன் சொல்லிட்டான் டக்கு நீக்கணும் என்று நீக்க மாட்டார்கள். தலைவர்களுக்கான மரியாதை, பாஜக தலைவர்களுக்கான மரியாதை நாம் எப்போதும் கொடுக்க வேண்டும். தமிழிசை அவர்கள் என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணாம அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் கூட, சமீபத்தில் ஒரு கார்ட்டூன் ஒன்று பார்த்தேன், ஜெகன் டூன்ஸ் ஒருத்தவர் அப்படின்ற ஒருத்தவர் கார்ட்டூன்ஸ் போடுவார், சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே போடுவார். அவருடைய கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு கார்ட்டூன்ஸ். எப்போவுமே லைவ்லியா அன்னைக்கு என்ன இஷ்யூ நடக்குதோ உடனுடனே கார்ட்டூனாக மிகச்சிறப்பாக போட்டிருப்பேன். அவருடைய கார்ட்டூன் நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளவு தத்ரூபமாக வரைஞ்சிருக்கான்னு பாருங்க. இந்த பக்கத்திலிருந்து ஆக்ஷன் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை தாக்கும் போது ரியாக்ஷன் கொடுக்காத தமிழிசை அவர்கள், அண்ணாமலை அவர்கள் மட்டும் திருப்பி பதிலடி கொடுக்கும்போது ரியாக்ட் பண்றீங்க, எப்படி நியாயம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. இது அனைத்துமே சரிதான். ஆனா ஒரு தலைவரை, முன்னாள் மாநில தலைவரை, அதுவும் கட்சிக்காக மிக கடுமையான காலங்களில் உழைச்சவங்களை தூக்கி எறிந்து பேசுவது என்பது ரொம்ப எளிது. நம்ம அவர்களுடைய ஷூட்ஸ் இருந்து பார்த்தா தெரியும். பாஜக இங்கு வளரவே முடியாது என்ற சூழல்ல திமுக, அதிமுக என்ற இருபெரும் கட்சிகள், இங்க கருணாநிதி அவர்களும் இங்க ஜெயலலிதா அவர்கள் ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இங்கு ஒரு பெண் தலைவராக
உருவகேலியெல்லாம் சகித்து கொண்டு எவ்வளவு வேலை செய்திருக்காங்க. அதற்கான மரியாதையை நாம் கொடுக்குறோமா? மற்ற கட்சிகளும் நமக்கு என்ன வித்தியாசம்? தலைவர்களுக்கான மரியாதை, நமக்காக உழைத்தவர்களுக்காக குறைந்தபட்ச மரியாதை நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கேள்வி. ஸோ தமிழிசை அவர்களை நீங்க டார்கெட் பண்ணி அவர்களை நீங்க விமர்சனம் செய்யறது பதிலாக ஆக்கப்பூர்வமா செய்யுங்க. திமுக அரசாங்கத்துடைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு, அதை எடுத்து பேசுங்க. அடுத்து அதிமுகவுடைய சமீபத்திய செயல்பாடு, ஏதோ பாஜக ஆளுங்கட்சி மாதிரி தமிழ்நாட்டில் இவங்க வந்து பாஜக எதிர்த்துட்டு இருக்காங்க, திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது மறந்தே விட்டார்கள். எல்லாரும் அதிமுக தொண்டர்கள் எல்லாமே அண்ணாமலை ஒழிக ஒழிக, உருவபொம்மை எரிக்கிறது, போஸ்டர் ஒட்டுறது என்று ஒட்டுமொத்தமாக பாஜக எதிர்ப்பாக மாறிவிட்டார்கள். இந்த நிலையில தான் அண்ணாமலையுடைய இந்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது விமர்சனமாக எழுந்திருக்கிறது. ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? சொல்றது யாரு? திமுகவா? திமுக என்ன தகுதி, என்ன தராதரம் இருக்கு? நாகரிகத்தை பத்தி பேச திமுக காரன் வெக்கப்பட வேணாமா? காமராஜரை கருவாட்டுக்காரின் மகன் என்று சொன்ன திமுக கருணாநிதி அவர்கள், எம்ஜிஆரை ஊமை என்று அழைத்த கருணாநிதி அவர்கள், ஜீவானந்தத்தை செவிட்டு ஜீவானந்தம் என்று அழைத்தவர்கள், இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுடைய அந்த கூடாரத்திலேயே கொஞ்சமாவது மதிக்க தகுந்த ஒரு தலைவர் என்றால் அந்த காலத்தில் ஜீவானந்தம் அவர்கள் இருந்தார். அவரையே செவிட்டு ஜீவா என்று அழைத்தார் கருணாநிதி அவர்கள். இன்னும் இந்திரா காந்தி அவர்கள் இன்னும் இந்த கேமரா முன்னாடி சொல்ல முடியாது, அது மாதிரி வார்த்தைகளை பேசியிருக்காரு. இப்பேற்பட்ட நிலையில திமுக காரங்க நாகரிக பாடம் இருக்கிறாங்க. நாகரிக பாடம் இருக்க திமுக காரங்களுக்கு துளி கூட அருகதை கிடையாது. உங்க தலைவர்கள் வந்து எப்படி பேசினாரு, அதாவது தமிழக அரசியல்லையே அநாகரிகத்தை புகுத்தின திமுக. அப்பேற்பட்ட கட்சியெல்லாம் நீங்க நாகரிகத்தை பத்தி பேசாதீங்க. அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தற்குறி என்று விமர்சித்தார். ஓகே, அதற்கு அதுல நான் பின்வாங்கவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுக இப்போதில்லை எப்போதுமே பாஜகவிற்கு ஒரு சுமையாக தான் இருந்திருக்கிறது. முதுகுல குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஜித் படம் எல்லாம் வந்துருச்சுன்னா என்ன முதுகுல குத்திட்டாங்கம்மா அப்படி தலைப்படத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதுகுல குத்தப்பட்டு அதிமுகவால மீண்டும் மீண்டும் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்பது நீங்க இப்போதாவது புரிஞ்சுக்கணும். 2019ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவத்தை அண்ணாவர்கள் மேடையில் குறிப்பிடுறாரு. என்னது? நாமெல்லாம் சேர்ந்து நரேந்திர மோடியுடைய வேட்புமனு தாக்கல் இருக்கு, நரேந்திர மோடிக்காக நாம் அங்க வாரணாசிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது எடப்பாடி பழனிசாமி தோற்க போற ஒருவருக்கு நாம் எதற்காக வாரணாசி வரைக்கும் செல்ல வேண்டும் என்று தொலைபேசி மூலமாக அப்போது இருக்கக்கூடிய என்டிஏ தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு என்பது நமக்கு தெரிய வருது. அதுதான் அண்ணாமலை மேடையில் சொல்லியிருக்காரு. அப்போ எந்த மனநிலையோட பாஜக கூட்டணி இருந்திருப்பாங்க? இப்ப வந்து சொல்றாங்க 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு திட்டமும் கொடுக்கல மத்திய அரசாங்கம், 10 ஆண்டுகளாக பாஜக மத்தியில் ஆளக்கூடிய வேஸ்ட் எதுவுமே செய்யல நாட்டுக்கு என்று சொல்லக்கூடிய அதிமுக 10 ஆண்டுகளாக எதற்காக சகித்து கொண்டு பாஜக கூட்டணி இருந்தீங்க? எந்த முகத்தோடு இப்ப வந்து பேசுங்க? மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? எத்தனையோ முறை பாஜக கிட்ட, அதாவது நாங்க கொடுக்குறோம் அந்த சீட்டெல்லாம் பிச்சை வந்து நீங்க பொறுக்கிட்டு போங்க என்ற அந்த பாஸ் ஆட்டிடியூட்ல இருந்த அதிமுகவை அண்ணாமலை அவர்கள் has shown them their place. நாங்க இல்லைன்னா உங்களால 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிருவீங்க, 7 இடத்துல டெபாசிட் போயிடும், உங்களுக்கு கன்னியாகுமரி 4வது இடத்துக்கு போயிருவீங்க. தென் மாவட்டங்கள்ல உங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. அந்த மனநிலையை போக்கணும்னா பாஜக வாக்குகள் உங்களுக்கு வந்தா மட்டும்தான் உங்களால கணிசமான ஒரு பிளேயரா ஒரு ஃபோர்ஸாவே இருக்க முடியும் தென் மாவட்டங்கள்ல என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார். எடுத்து பாருங்க, தென் மாவட்டங்கள்ல அதிமுக பெர்ஃபார்மன்ஸ் என்ன? கன்னியாகுமரி டெபாசிட் போச்சு, திருநெல்வேலி டெபாசிட் போச்சு, ராமநாதபுரம் டெபாசிட் போச்சு, தேனி டெபாசிட் போச்சு, தென்காசியில கிருஷ்ணசாமி அவர்கள் இருந்தாருங்கிறதுக்காக ஒரு 20-22% ஓட்டு வந்துச்சு. மதுரையில 3வது இடம், அதிமுக கோட்டை என்று அறியப்பட்ட மதுரையில 3வது இடம். விருதுநகர்ல விஜய் பிரபாகரன் இருந்ததுனால, தேமுதிக கூட்டணி இருந்ததுனால, விஜய் பிரபாகரன் என்ற விஜயகாந்த் ஆளுமைக்கு ஒரு சிம்பத்தி வேவ் இருந்ததுனால விஜய் பிரபாகரன் அவர்கள் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் கொடுத்தார் மாணிக்கம் தாகூரோட. மற்றபடி வேற எந்த இடத்துல அதிமுக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு? அதிமுக கோட்டை என்று அறியப்பட்ட வட மாவட்டங்கள், வேலூர்ல அதிமுக டெபாசிட் போயிருக்கு. ஒரே ஒரு தொகுதி வட மாவட்டத்தில் அதிமுக டெபாசிட் போயிருக்கு, வேலூர். இப்பேற்பட்ட ஒரு போர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அதிமுக வரலாறுல காணாத அளவுக்கு இது வரைக்கும் எத்தனையோ தேர்தல்களில் போட்டிட்டு இருக்காங்க. முதல்ல திண்டுக்கல் பை எலெக்ஷன் தான் அதிமுக கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன்ஸ். அந்த எலெக்ஷன்ஸ்ல இருந்து மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி, மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த திமுக என்று இருபெரும் சக்திகளை வீழ்த்தி அதிமுக 50%க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றியை பதிவு செய்கிறது. எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக 2014 ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக கூட்டணியே இல்லாம 37 தொகுதிகளை கைப்பற்றாங்க. அது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக. வரலாறு காணாத அளவுக்கு முதல் முறையாக அதிமுக டெபாசிட் இருக்குது பாராளுமன்ற தேர்தல்னா அது எடப்பாடி தலைமையிலான அதிமுக. ஒவ்வொரு முறையும் பாஜகவை ஒரு சுமையாக சொல்லி பாஜக தோத்து போயிட்டோம் சொல்லக்கூடிய அதிமுக தேர்தல் முடிந்த பிறகு பாஜக இருந்திருந்தா நாங்க வந்து 30-35 சீட் ஜெயிச்சிருப்போம் வேலுமணி சொல்லாரு. ஏன் இந்த அறிவு முன்னாடியே வரலையா? இது முன்னாடியே தெரியாதா உங்களுக்கு?
நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? 2019 தேர்தல் ஏன் தோத்தீங்க? பாஜக கூட இருந்துச்சு ப்ரோ. 2021ஆம் ஆண்டு தேர்தல் ஏன் தோத்தீங்க? பாஜக கூட இருந்துச்சு, ஒரு பேர்டன் இருந்துச்சு, மதவாத அரசியல் அவங்க பண்றாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப புனிதர்கள் என்று சொல்லக்கூடிய அதிமுக இவ்வளவு படு கேவலமான பெர்ஃபார்மன்ஸை வரலாறுல கொடுத்தது கிடையாது. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இப்போது அண்ணாவர்களை 24 மணி டார்கெட் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக எப்படிலாம் பேக் ஸ்டாப் பண்ணிருக்காங்க பிஜேபின்னா, நேஷனல் லெவல்ல மோடி அவர்கள் எடப்பாடி அவர்களை கூட்டு பக்கத்துல வச்சு எவ்வளவு கௌரவம் கொடுத்தாலுமே இங்க ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில் போடல, தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியா. அது என்ன முற்போக்கு? முற்போக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று போடக்கூடாது என்ற காரணத்துக்காக தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வச்சு பாஜக செக் வைக்கிறாங்களாம். சிஏஏ எதிர்ப்பு, யூசிசி எதிர்ப்பு, இஸ்லாமிய சிறை கைதிகள் கோவை குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுதலை செய்யணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுறாரு. இப்பேற்பட்ட அதிமுகவோட கூட்டணி வேணும் என்று பாஜக சில தலைவர்கள் விரும்புறாங்க இல்லையா, அதைத்தான் அண்ணாமலை அவர்கள் மேடையிலேயே வைத்து இப்பேற்பட்ட அதிமுக நம்ம கூட்டணி தேவையில்லை, இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று பாஜக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா மட்டும்தான் மக்கள் ஒரு ஆல்டர்னேட்டா பார்ப்பாங்க. இல்லைன்னா அதிமுக கிளை அமைப்பு பிஜேபி என்று தான் பார்ப்பாங்க தவிர, எப்படி திமுக கிளை அமைப்பாக விசிகா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கோ அதே மாதிரி அதிமுக கிளை அமைப்பாக பாஜகவை பார்ப்பாங்க. பாஜகவை ஒரு ஆல்டர்னேட்டா இருக்கணும்னா, ஆல்டர்னேட்டா மக்கள் பார்க்கணும்னா அதற்கு நாம் தனித்து நிற்க வேண்டும். அதனால்தான் நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் இருக்கும்பொழுது நாம் கட்சியை வளர்க்க வேண்டும், மத்திய அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அண்ணாமலை மாநிலத்தில் வந்த பிறகு ஒரு தேர்தல் கூட அதிமுக கூட்டணி இல்லை. உள்ளாட்சி தேர்தல் கடைசி நிமிஷத்துல முடிவானாலும் பரவாயில்ல, 50% இடத்துல ஆள் போடுறோமா வேட்பாளர் போடுறோமா பரவாயில்ல, நாம் அதிமுக மாற்று என்று நிரூபிக்க வேண்டும் என்று நிரூபித்து சென்னையில ஒரு கவுன்சிலர், இன்னும் பல வார்டுகள்ல சென்னையிலேயே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது அதிமுக. மாநகராட்சிகள்ல 7% வாக்குகளை பதிவு செய்கிறது பாஜக. அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி கிடையாது. எப்படி உள்ளாட்சி தேர்தல் அதிமுக கூட்டணி கிடையாதோ அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி கிடையாது. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் சாதிச்சு காட்டுக்கான அண்ணாமலை அவர்கள் நரேட்டிவே பாஜக திமுக என்று எடுத்துட்டு போயிருக்காரு. எத்தனையோ இடங்கள்ல 2வது இடத்துக்கு வந்திருக்காரு. இன்னும் முதல் இடத்துக்கு வரணும்னா மேட்டர் ஆஃப் டைம் தான். இன்னும் கடுமையாக உழைத்து 2026க்கு இதே கூட்டணி அப்படியே எடுத்துட்டு போனா என்டிஏ கவர்மெண்ட் இங்க ஆட்சி அமைப்பது என்பது நடக்கும் என்று அண்ணாமலை திடமாக நம்புகிறார். அதிமுக அழிவு பாதையில் செஞ்சுட்டு இருக்கு. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி என்று தோல்வி மேல தோல்வியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடி மேல இடியா விழுது. சீனியர் லீடர்ஸ்லாம், சீனியர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டில இருந்து வாக் அவுட் பண்ணாங்க. மீண்டும் அதிமுக ஒன்றிய அதிமுக ஒரு சில நபர்கள் பாஜக கூட்டணி போகணும் என்று எந்த ஒரு கோரிக்கையுமே தொண்டர்களுடைய ஆசையை எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றவே இல்லை. இப்பேற்பட்ட ஒரு அதிமுகவை பாஜக கூட்டணி எடுத்தா அது பாஜக மீண்டும் மீண்டும் ஒரு இழப்பு தானே தவிர எந்த விதத்திலுமே ஒரு பாசிட்டிவ் கிடையாது என்பதை அண்ணாமலை மேலே வைத்து பல சீனியர் லீடர்களுக்கு உணர்த்திருக்கிறார். யாரெல்லாம் இந்த திராவிட ஜனதா கட்சியா இருக்காங்களோ, அதாவது பாஜகக்குள்ளேயே இந்த திராவிடியன் பிளஸ் ஐடியாலஜி இருக்காங்களோ அவர்களுக்கு ஒரு பாடம். இல்லை, இனிமே அதிமுக கூட்டணி கிடையாது, இந்த கருத்தை போய் எல்லா இடத்துலையும் உளறிட்டு இருக்காதீங்க, அதிமுக கூட்டணி வேணும் சொல்லிட்டு இருக்காதீங்க, we are on our own என்று அண்ணாமலை மேடையிலேயே சொல்லியிருக்காரு. ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இன்னும் டெசிஷன் எடுத்தாலுமே அதற்கு பின்னாடி 1008 ரீசன் இருக்கும். இப்படி நரேந்திர மோடி டெசிஷன் எடுக்கிறாருன்னா அதற்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் நிறைய ஸ்டடிஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு முடிவு எடுப்பார் என்று தினமாக நம்புகிறோம். அண்ணாமலையுடைய இந்த முடிவு என்பது சாலை சிறந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருக்கு புரிய வேண்டிய பாஷையில புரிய வச்சிருக்காரு. ஒவ்வொரு முறையும் அண்ணாமலை அவர்களுடைய தன்மானத்தை தொட்டால் அது சி.வி. சண்முகமா இருக்கட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் எப்படி எதிர்வினை இருக்கும் என்பதை அண்ணாமலை அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இனிமேலும் இவங்க வாய் திறக்க மாட்டாங்க இல்லையா, ஆச்சு பூச்சும் கத்திட்டு இருப்பாங்க. எவ்வளவு 2-3 நாள் கத்துவாங்களா, ஒரு வாரம் கத்துவாங்களா, அதற்கு பிறகு அமைதியாகிடுவார்கள். ஆனா அடுத்த 3 மாதங்களுக்கு நாம் தீயாய் செயல்படுவோம். அண்ணாமலையுடைய இந்த ஆப்சன்ஸே இல்லாத மாதிரி தெரியாத மாதிரி நம்மளுடைய பிரச்சாரம் என்பது இருக்க வேண்டும். அதுவும் ஆக்கப்பூர்வமாக ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டி மத்திய நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை பிளஸ் அவர்களுடைய சக்சஸ் நாளுக்கு சக்சஸ் வந்துகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா ஜன்தன் அக்கௌண்ட் 10th இயர் ஆனிவர்சரியை நரேந்திர மோடி அறிவிச்சாரு. கிட்டத்தட்ட 53 கோடி அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி பல்லாயிரக்கணக்கான லட்சம் கோடிகளை பேங்க் அக்கௌண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க நரேந்திர மோடி அவர்கள். சோ இதெல்லாம் எடுத்து பேசுங்க. ஜன்தன் அக்கௌண்ட் சக்சஸ் பேசுங்க, யூபிஐ சக்சஸ் பேசுங்க. இப்போது உக்ரைன் போயிருக்காரு, போலாந்து போனாரு, அதனால என்ன நன்மையை எடுத்து பேசுங்க. அப்பதான் திமுக செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ்க்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட் நரேட்டிவ் நம்மளால கொடுக்க முடியும். இங்கு தமிழகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கு, நாம் செல்ல வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கு, தொடர்ந்து பயணிப்போம். ஸோ நாளை நமதே என்று சொல்லி விடைபெறுகிறோம். வணக்கம், வந்தே மாதரம்.